குழந்தைகள் கிட்ட எடுத்துன்னு போகாதீங்க. பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டலையே அவங்கள கூட்டு பேசுங்க. பட் டோன்ட் இன்வால்வ் த சில்ட்ரன். இதுதாங்க சட்டம். ஸோ நோ ஸ்கூல் கேன் வித்ஹோல்ட் த டிசி ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். இது மார்ச் மாதம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 வாரத்தில் இந்த வருஷம் ஸ்கூல் ஓவர். அடுத்த வருஷம் உங்கள் குழந்தைய வேற ஒரு ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக நீங்கள் டிசி அப்ளை பண்ணுறீங்க. ஸ்கூல் நிர்வாகம் அந்த டிசியை கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன காரணத்தினாலேயோ ஒருவேளை நீங்கள் ஃபீஸ் கட்டாமல் இருக்கலாம். அந்த ஃபீஸ் பாக்கியை கட்டினா தான் நான் டிசி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. உங்கள் உரிமை என்ன செய்ய போகிறீங்க? இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, டிசி கொடுக்குறாங்க, ஆனால் அந்த டிசியில் ஒரு ரிமார்க் எழுதுகிறாங்க, இந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டு ஃபீஸ் முழுமையாக கட்டலை என்று ஒரு ரிமார்க். உங்கள் உரிமை என்ன? அல்லது மூணாவது, மற்ற ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்க்குறீங்கல்ல, அவங்க டிசி இருந்தால் தான் அட்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய போகிறீங்க? நாலாவது, அந்த ஸ்கூல் நிர்வாகம் உங்கள் பையனை கூப்பிட்டு உங்கள் அப்பா ஃபீஸை கட்டலை, போய் சொல்லி எடுத்துகிட்டு வா, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய போகிறீங்க? அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்டை வெளியில் நிற்க வச்சு எக்ஸாம் எழுத விட மாட்டேன், ஏன் நீ ஒன்றும் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு ஹேரஸ் பண்ணுறாங்க. என்ன செய்ய போகிறீங்க? அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ப்ரீஃபாக. 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது? டிசி இஸ் a personal document issued in the name of the child. நம்ம பாஸ்போர்ட் எப்படியோ அதுபோல் தான் டிசி, நம்ம பர்த் சர்டிஃபிகேட் எப்படியோ அப்படி தான் டிசி. இட்ஸ் a personal document. எந்த ஒரு ஸ்கூலும் டிசியை பிடிச்சு வைக்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பிரகாரம் இது செய்யக்கூடாது என்று ஒரு பாயிண்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பிரகாரம் இது ஒரு குற்றம், எந்த நிர்வாகமோ இதை செய்யக்கூடாது. இன்னொரு பாயிண்ட்டு, ஹாரஸிங் அ சைல்ட் over non-payment or delayed payment of fee amounts to cruelty and constitute an offence under section 75 of the Juvenile Justice Care and Protection Children Act of 2015. அந்த சட்டத்துக்கு பிரகாரம் இட்ஸ் அ cruelty அப்படின்னு எழுதியிருக்கு. மூணாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு டிசிலையும் இவங்க ஃபீஸ் கட்டலைன்ற ஒரு ரிமார்க் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ரிமார்க்குமே இருக்கக்கூடாது. இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட். நாலாவது, எந்த ஒரு பள்ளிக்கூடமும் டிசியை கொண்டு வந்தால் தான் அட்மிஷன் என்று சொல்லக்கூடாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது? இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி ஸ்கூல் டு அண்டர்ஸ்டாண்ட் தி எமோஷனல் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை தி சைல்டு டியூரிங் சச் டைம்ஸ் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பர்டனிங் தம் இட் இஸ் அ டைம் டு லெண்ட் தேர் கேர். குழந்தைகள் கிட்ட எடுத்துன்னு போகாதீங்க. பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டலையே அவங்கள கூட்டு பேசுங்க. பட் டோன்ட் இன்வால்வ் த சில்ட்ரன். இதுதாங்க சட்டம். So no school can withhold the TC for non-payment of fee. அதே நேரத்தில் my advice to the parent, ஒரு ஸ்கூலில் சேர்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபீஸ்னுட்டு, அதை கட்டிடணும். அவங்களுக்கும் செலவு இருக்குது. ஸ்கூல் நடத்தணும், டீச்சர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், டேக்ஸ் கட்டணும், எவ்வளவோ செலவு இருக்குது. எலக்ட்ரிசிட்டி கட்டணும், எவ்வளோ செலவு இருக்குது. ஒத்துக்கிட்ட ஃபீஸை நீங்களும் கொடுத்துடணும். அந்த ஃபீஸை வாங்கிறதுக்கு உரிமை அவங்களுக்கு இருக்குது, டிசிக்கு உரிமை உங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன தான் செய்யலாம்? ஹைகோர்ட் என்ன சொல்லுது? அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. கோர்ட் மூலமாக நீங்கள் வசூல் பண்ணலாம். அதற்காக டிசியை வச்சுக்கிட்டு ஃபீஸை கட்டினா தான் நான் டிசி கொடுப்பேன் அல்லது டிசியில் ஏதாவது ரிமார்க் எழுதுவேன் என்ற உரிமை பள்ளி நிர்வாகத்துக்கு கிடையாது. இந்த பதிவு அதுக்காக தான் நான் போடுறேன். ரெண்டு பேருக்குமோ உரிமை உண்டு. அவங்க உரிமையை எப்படி நிலைநாட்டணுமோ அப்படி தான் பண்ணணுமே தவிர சட்டத்தை நாமளாக கையில் எடுக்கக்கூடாது. அதற்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்டம் பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தானா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படிச்சுட்டு அடுத்த எபிசோடில் நம்ம கவர் பண்ணுறோம். வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.